வெல்கம் வியூவர்ஸ். தமிழ் சினிமாவை பொறுத்தவரைக்கும் காலங்காலமாக 2 நடிகர்களுக்குள்ள போட்டி அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். எம்ஜிஆர் சிவாஜியில் ஆரம்பித்து ரஜினி, கமல், விஜய், அஜித், தனுஷ், சிம்பு வரைக்கும் சொல்லலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம எம்ஜிஆர் சிவாஜியை விட்டுருவோம். அதுக்கு அடுத்ததாக காம்படிஷனில் இருக்கிற ரஜினி கமலில் கமல், விஜய் அஜித்தில் அஜித், தனுஷ் சிம்புவில் சிம்பு. இவங்களுக்குன்னு தனியாக மார்க்கெட்டு ஃபேன் பேஸ்லாம் இருந்தாலும் இவங்களுடைய போட்டியாளர்கள் கூட இவங்களை ஒப்பிடும்போது இவங்க ஏன் நம்பர் 2 பொசிஷன்லேயே இருக்காங்கன்ட்டு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கெல்லாம் என்ன காரணம், யார் காரணம், என்ன பிரச்சனை அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இதுக்கெல்லாம் யாருமே காரணம் கிடையாது. அந்தந்த நடிகர்கள் மட்டும்தான் காரணம். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டில் நான் இன்னும் 2 நடிகர்களை சொல்கிறதுக்கு விட்டுட்டேன். அதுதான் விக்ரம், சூர்யா. விக்ரமுக்கும் சூர்யாவுக்கும் நடுவில் ஒரு காம்படிஷன் இருக்குது அப்படின்ட்டு இப்போ கிடையாது. ஒரு காலத்தில் மீடியாக்களெல்லாம் பேசப்பட்டது. ஆனால் அதெல்லாம் உடச்சி தவிர்த்துட்டு தொடர்ந்து வெற்றி படங்களாக கொடுத்துட்டு விக்ரமெல்லாம் தாண்டி கொஞ்சம் முன்னிலையில் போயிட்டாரு நடிகர் சூர்யா. விக்ரமும் அந்த காம்படிஷன்லாம் பெருசாக எடுத்துக்காமல் அவரோட இஷ்டத்துக்கு சில படங்கள்லாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய தோல்வியெல்லாம் சந்திச்சு இவன்லாம் ஹீரோவாக நடிக்கிறதுக்கு லாய்க்கே இல்லடா அப்படின்ட்டு சில ஏச்சுகளையும் பேச்சுகளையெல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் சாதிச்சு காமிச்சது 2 பேர் தான். ஒன்று விக்ரம், இன்னொன்று அருண் விஜய். அருண் விஜய் கூட தன்னை ஒரு ஹீரோவாக ப்ரூவ் பண்ணிட்டாரே தவிர அவர் முன்னணி ஹீரோ கிடையாது. ஆனால் விக்ரம் மட்டும்தான் அவ்வளோ தோல்விகளையும் கடந்து தன்னை ஒரு முன்னணி ஹீரோவாக ப்ரூவ் பண்ணிக்கிட்டாரு. இப்படிப்பட்ட நடிகர் விக்ரமுடைய தற்போதைய தமிழ் சினிமா நிலையை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா விக்ரமுக்கு அப்புறமா சினிமாவுக்கு வந்த சில ஹீரோக்கள் கூட இன்னைக்கு விக்ரமை விட அதிகமான ஃபேன் பேஸும் விக்ரமை விட அதிகமான மார்க்கெட் வேல்யூலையும் இன்னைக்கு இருக்காங்க. தனக்குள்ள அவ்வளோ திறமைகளை வச்சுக்கிட்டு நடிகர் விக்ரமையா இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஜில் இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வேற யாரும் காரணம் கிடையாது, அவர் மட்டும்தான் காரணம். ஆரம்ப கட்டத்தில் தொடர்ந்து தோல்வி படங்களாக கொடுத்துட்டு இருந்த நடிகர் விக்ரமுக்கு முதல் வெற்றியை அமைஞ்சது பாலா இயக்கத்திலே ஒரு நடிச்ச சேது படம் தான் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். சேது படம் என்னதான் விக்ரமுக்கு முதல் வெற்றியை அமைஞ்சிருந்தாலும் ஒரு கமர்ஷியல் ஹீரோவுக்கான அந்த மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த படம் ஓப்பன் பண்ணலை. விக்ரம் ஒரு நல்ல நடிகர் அப்படிங்கிற பேர், புகழ், பல விருதுகளை சேது படம் அவருக்கு வாங்கி கொடுத்தது. சேது படத்துக்கு அப்புறமாவும் விக்ரம் கொஞ்ச காலங்களுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருந்தார். 2001 இயக்குனர் தரணி இயக்கத்தில் வெளியான தில் படம் தான் விக்ரமுக்கு ஃபர்ஸ்ட் எவர் கமர்ஷியல் பிளாக் பஸ்டர். விக்ரம் ஒரு வியாபாரத்துவம் உள்ள ஹீரோ அப்படிங்கிறது இந்த படம் மூலியமாக தான் ப்ரூவ் ஆச்சு. இதுக்கப்புறம் விக்ரம் நடிப்பில் வெளியான ஜெமினி படம் அவருடைய மார்க்கெட்டை அடுத்த ஒரு கட்டத்துக்கு கொண்டு போச்சு. அதுக்கப்புறம் 2003 இதே தரணி விக்ரம் கூட்டணியில் வெளியான படம் தான் தூள். அந்த வருஷத்தோடைய இண்டஸ்ட்ரியல் ஹிட் இந்த படம். இந்த தூள் படம் மூலியமாகவே தமிழ் சினிமாவுடைய முன்னணி ஹீரோவாக மாறிட்டாரு நடிகர் விக்ரம். அதே வருஷத்தில் இயக்குனர் ஹரி டைரக்ஷனில் வெளியான சாமி படமும் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் படமாக அமைஞ்சது விக்ரமுக்கு. அதுக்கப்புறம் 2005 சங்கர் இயக்கத்திலே ஒரு நடித்த அன்னியன் படமும் பெரிய ஒரு வெற்றி படம். அன்னியன் படத்தோட நடிகர் விக்ரமுடைய ஹிட் ரேஷியோ அப்படிங்கிறது நின்று போச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அன்னியனுக்கு பிறகு இப்போ வரைக்கும் விக்ரம் நடிப்பில் வந்த வெற்றி படங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று தெய்வ திருமகள், இன்னொன்று அதே சங்கர் இயக்கத்திலே ஒரு நடித்த ஐ. இந்த 2 படங்கள் மட்டும்தான் வெற்றி படங்கள். இதுக்கு நடுவில் அவர் நடித்த எல்லா படங்களும் தோல்வி தான். ஏன் அன்னியனுக்கு அப்புறமா விக்ரம் நடித்த படங்கள்லாம் சரியாக ஓடலன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தனியை நல்ல நடிகர்னு ப்ரூவ் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை விட ரொம்ப கஷ்டம் மாஸ் ஆக்ஷன் ஹீரோவாக மாறுறது. ஆனால் இந்த 2மே ஒன்றா சேர்ந்து ஜாக்பாட் அடித்த மாதிரி விக்ரமுக்கு மட்டும்தான் அமைஞ்சுது. தான் ஒரு நல்ல நடிகர் அப்படிங்கிறத சேது, காசி, பிதாமகன் இந்த படங்கள்லேயே அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. அதே மாதிரி தான் ஒரு மாஸ் ஆக்ஷன் ஹீரோ அப்படிங்கிறது தில்லு, தூள், ஜெமினி, சாமி இந்த மாதிரி படங்கள்லேயே அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. அன்னியன் படத்துக்கு அப்புறமா தான் ஒரு மாஸ் ஹீரோவா இல்லை தான் ஒரு நல்ல கதையம்சம் உள்ள படங்களில் நடிக்கிற ஹீரோவா அப்படிங்கிறதுல ஒரு குழப்பம் வந்து விக்ரமுக்கே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு காலுங்கிற மாதிரி அவர் மோசமான கதை தேர்வுலாம் சூஸ் பண்ணி சில படங்கள்லாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அன்னியன் படத்துக்கு அப்புறமா அவர் நடித்த மஜா, பீமா, கந்தசாமி, ராஜபாட்டை இந்த மாதிரி படங்கள்லாம் சுத்தமாக ஓடல. தனியாக ஒரு மாஸ் ஆக்ஷன் ஹீரோவாகவே முன்னிலைப்படுத்தி நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நடிச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக இன்னைக்கு விஜய் அஜித் ரேஞ்சில் இருந்திருக்க வேண்டிய ஒரு ஹீரோ தான் விக்ரம். ஆனால் இந்த மாதிரியான காரணங்களால் இன்னைக்கு இந்த மாதிரி இருக்காரு. மட்டும் இல்லாமல் விக்ரம் நடிப்பில் கடைசியாக ரிலீஸ் ஆன கோப்ரா படத்தை பார்த்துட்டு இதை நான் சொல்லலை, சமூக ஊடகங்களில் பல பேர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா விக்ரம் ஒரு கெட்டப் பைத்தியம், விக்ரம் கிட்ட ஒரு படத்தை ஓகே பண்ணனா கதை கூட முக்கியம் கிடையாது, படத்தில் இத்தனை கெட்டப் இருக்குன்னு சொன்னாலே போதும் விக்ரம் ஓகே சொல்லிடுவாரு அப்படிங்கிற மாதிரிலாம் ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. விக்ரம் நடிக்கிற ஒரு சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இத்தனை கெட்டப்பில் வராரு, அந்த படத்தில் அத்தனை கெட்டப்பில் வருவார் அப்படின்லாம் பில்டப் பண்ணுவாங்க. ஆனால் படத்தை போய் பார்த்தோம்னா இந்த படத்துக்கு இந்த கெட்டப்புக்கு சம்மந்தமே கிடையாது. இந்த கெட்டப்லலாம் வந்ததுனால இந்த படத்துக்கு அது ஏதாவது ஹெல்ப் பண்ணிச்சா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எப்போவுமே கதைக்கு தேவைப்படுறதுனா கெட்டப்புக்காகலாம் கதை எழுத முடியாது. இந்த மாதிரியான ஒரு வீக்னஸும் விக்ரமுக்கு இருக்குது. அதுதான் விக்ரமும் சரி விக்ரம் ஃபேன்ஸும் சரி ரொம்பவே நம்பியிருக்கிற படம்னா ரஞ்சித் டைரக்ஷனில் விக்ரம் நடிச்சிட்டு இருக்கிற தங்கலான் படம் தான். இந்த படம் தான் விக்ரமுக்கு மிகப்பெரிய கம்பேக்காக இருக்கும்ட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இந்த படம் பெரிய கம்பேக்காக விக்ரமுக்கு அமைஞ்சதுன்னா நமக்கு சந்தோஷம் தான். இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது நடிகர் சிம்பு தான். தனுஷ் அண்ட் சிம்பு இந்த காம்படிஷன் எப்போ ஆரம்பிச்சதோ அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் கம்பேரிங் வித் தனுஷ் சிம்பு நம்பர் 2 தான் இருக்காரு. சிம்புவுடைய ட்ராக் ரெக்கார்டை பற்றி நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, ஆல்ரெடி உலகறிஞ்ச விஷயம் தான். அதை பற்றி நம்ம ரொம்ப டீப்பாலாம் உள்ளே போவேனா. ரொம்ப நாள் வெற்றி படங்களே இல்லாமல் இருந்த சிம்புவுக்கு மாநாடு மூலயமா மிகப்பெரிய வெற்றியும் கிடைச்சிது, வேற லெவல் கம்பேக்கும் கிடைச்சிது. ஆனால் அந்த மாபெரும் வெற்றியை அவர் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாரா
நடிச்சிருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்கிறது தான் பதில். மாநாடுக்கு அப்புறமா சிம்பு நடிப்பில் வெளியான படம் வெந்து தணிந்தது காடு, இன்னொன்று 10 தலை. இது ரெண்டுமே மாநாடு ரிலீஸுக்கு முன்னாடியே புக் பண்ண படங்கள். அதுலேயும் 10 தலைலாம் ட்ராப் ஆகிற ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. மாநாடு படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு மறுபடியும் ஒரு கம்பேக் ஆகிட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த படத்தெல்லாம் ரீஸ்டார்ட் பண்ணாங்க. மாநாடு வெற்றியை தொடர்ந்து சிம்பு வந்து எந்த புது படத்தையுமே சைன் பண்ணாமல் தான் இருந்தார். ரொம்ப நாள் கேப்புக்கு அப்புறமா தான் கமல் ப்ரொடக்ஷனில் தேசிங்கு பெரியசாமி டைரக்ஷனில் ஒரு படம் பண்ணுறாருங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டே வந்தது. அந்த படம் வந்து STR 48 அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த படத்துக்கு ஷூட்டிங் போன மாதிரியும் தெரில. ஒரு சில குரூப்பில் அந்த படம் ட்ராப்புங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. தனுஷை விட சிம்பு எந்த விதத்துலையுமே குறைஞ்சவர் கிடையாது. தனுஷுக்கு சினிமாவில் என்னென்ன விஷயங்கள் தெரியுமோ அதே அளவுக்கு எல்லா விஷயங்களுமே சிம்புவுக்கும் தெரியும். மல்டி டேலண்டடு. ஃபேன் பேஸில் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கரண்ட் ட்ரெண்டிங்கில் தனுஷை விட ஒரு மடங்கு அதிகமாகவே சிம்புவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் அவர் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாரான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. படம் ஓடுதோ இல்லையோ ஒரு வருஷத்துக்கு 2 படம் இல்லைனா 3 படம்ட்டு கரெக்டாக தனுஷ் அவரோட கெரியரை கட்டமைச்சு அவர் பாட்டின ஒரு ரூட்டில் கரெக்டாக போயிட்டுருக்காரு. ஆனால் சிம்புவுக்கும் ஒரு படம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே ஒரு மாமாங்கம் ஏற்படுது. 10 தலை படத்துடைய ஆடியோ லான்ச்சில் கூட சிம்பு பேசியிருப்பார் அவரோட ஃபேன்ஸை குஷிப்படுத்துகிற மாதிரி. இதுக்கப்புறம் நான் உங்களை தலைகுனியவே விட மாட்டேன், என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினார். அதை கேட்கும்போது ரொம்ப நல்லா தான் இருந்தது. பேசுகிறாரே தவிர செயலில் எதையும் காட்ட மாட்டேங்கிறாரே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா ஆரம்பத்தில் இதெல்லாம் ஒரு மூஞ்சியாடா அப்படின்னு கலாச்சவங்க மத்தியில் இதுவும் ஒரு மூஞ்சி தாண்டா அப்படின்ட்டு தன்னுடைய திறமையினால் அவங்களெல்லாம் வாயடிக்க வச்சு தன்னையை ஒரு சிறந்த நடிகராக ப்ரூவ் பண்ணிக்கிட்டு பல விருதுகளை வாங்கிக்க வச்சு இன்றைக்கி கோலிவுட் மட்டும் இல்லாமல் பாலிவுட்டுக்கு போய் அங்கேருந்து ஹாலிவுட் போய் அவருடைய பாதையில் அவர் கரெக்டாக போயிட்டுருக்காரு தனுஷ். ஆனால் தன்னுடைய போட்டியாளர்னு சிம்பு தனுஷை காமிச்சிக்கிறாரே தவிர தனுஷ் அளவுக்கு இறங்கி வேகமாக ஓட மாட்டேங்கிறாரு. லிஸ்ட்டில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது நடிகர் கமலஹாசன் தான். ரஜினி கமல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே சினிமாவை பொறுத்த வரைக்கும் ரஜினியை விட கமல் தான் சீனியர். ரஜினிக்கு முன்னாடியே கமல் தான் சினிமாவுக்கு வந்துட்டார். ஆனால் ஒரு கட்டத்தில் ரஜினி கமலையே ஓவர்டேக் பண்ணி நம்பர் 1 சூப்பர் ஸ்டாராக மாறிட்டார். பல ஆண்டுகள் ரஜினி vs கமல் ரைவல்ரி இருந்தாலுமே கமல் பல வெற்றி படங்கள் கொடுத்தாலுமே கம்பேரிங் வித் ரஜினின்னு வரும்போது ரஜினி தான் நம்பர் 1 இருப்பார். கமலால் ரஜினியை பீட் பண்ணவே முடிஞ்சிருக்காது. இதுக்கு காரணம் என்னன்ட்டு பல பேர்கிட்ட கேட்டிங்கன்னா ரஜினி மாஸ் ஹீரோ, கமல் கிளாஸாக தான் போவார். ரஜினி கமர்ஷியல் படம் நடிப்பார், கமல் எக்ஸ்பிரிமெண்ட் படம் நடிப்பார். எக்ஸ்பிரிமெண்ட் படம்லாம் புரியறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படி இப்படின்னு பல காரணங்கள் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு காரணமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுவும் ஒரு காரணம் தான். ஆனால் இதெல்லாம் விட பெரிய காரணம் ஒன்று இருக்குது, அதை தான் நான் சொல்ல போகிறேன். 90களுக்கு அப்புறமா ஒரு டேரக்டர்கிட்ட கதை கேட்டு கதை பிடிச்சிருந்தா நம்ம நடிக்கலாம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு படம் நம்ம நடிக்கிறோன்னா அந்த படத்தில் ஆலினால நாம் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு கமல் அவர்கள் வந்துட்டார். புரிகிற மாதிரி சொல்லணும்னா இப்போ ரஜினி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஒரு டேரக்டர் கூப்பிட்டு கதை கேட்குறாருன்னா கதை எப்படி ஒன்றா இருக்கலாம், தாங்கிட்ட ரசிகர்கள் என்ன எதிர்பார்ப்பாங்களா வழக்கமாக அந்த விஷயம் இருக்குதா அப்படிங்கிறத ரஜினி பார்ப்பார். அதை தாண்டி கதை அவருக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா முழுக்க முழுக்க டேரக்டர்கிட்டே ஒப்படைச்சிருவார். அதில் 20% கூட அவர் தலையிடவே மாட்டார். அந்த படம் முழுக்க முழுக்க இயக்குநர்களுடைய படமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அப்படியே கமல் அவர்கள்கிட்ட வந்தீங்க அப்படின்னா 80% டேரக்டர் சொல்கிற கதைகளை பார்த்தீங்கன்னா கமல் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவார். இதெல்லாம் நிறைய வந்துருச்சுங்க, நான் ஒரு லைன் சொல்கிறேன் பாருங்கன்ட்டு இவர் ஒரு லைன் சொல்லி அதை டெவலப் பண்ணிட்டு வர சொல்லுவார். சில டேரக்டர் சொல்கிற கதையெல்லாம் நிறைய தலையீடு பண்ணி சேஞ்சஸ் பண்ணிடுவார். ஒரு சில டேரக்டரை அப்படியே ஓரமாக உட்கார வச்சுட்டு இவர் அந்த படத்தை டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவார். டைரக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஷார்ட் வைக்கிறது, கேமரா ஆங்கிள், எடிட்டிங் டேபிள் வரைக்கும் கமலுடைய தலையீடுங்கிறது பயங்கரமாக இருக்கும். இதனாலேயே ஒரு செட் ஆஃப் டைமில் பார்த்தீங்கன்னா கமல் கிட்ட போய் கதை சொல்கிறதுக்கே பல டேரக்டருங்க பயப்படுவாங்களாம். இது இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். சமீபத்தில் லோகேஷ் பண்ண விக்ரம் படத்தை விட்டுருங்க, 90களுக்கு அப்புறமா கமலை டைரக்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 2 டேரக்டர் மட்டும்தான். ஒன்று டேரக்டர் சங்கர், இன்னொன்று நம்ம GVM. சங்கர் இந்தியன் படத்தில் கமலை டைரக்ட் பண்ணியிருப்பாரு, GVM வேட்டையாடு விளையாடு படத்தில் கமலை டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இதுக்கு இடையில கமல் பண்ண எல்லா படங்கள்லையுமே அவருடைய தலையீடு மட்டும்தான் அதிகமாக இருக்கும். சில பேர் KS ரவிக்குமார் பேரெல்லாம் கூட சொல்லுவீங்க. KS ரவிக்குமார் கமல் சேர்ந்து பண்ணுற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 60-40 70-30 தான். அதிகபட்ச டாமினேஷன் வந்து கமல் தான் பண்ணியிருப்பார். நீங்கள் KS ரவிக்குமாரும் கமல் சேர்ந்து பண்ணுற படங்கள்லேயே பார்த்தீங்கன்னா வழக்கமான கமலுடைய அந்த டச் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். நீங்களே பார்க்கலாம். அதுலேயும் தசாவதாரம் படத்தெல்லாம் KS ரவிக்குமார் தான் டைரக்ட் பண்ணாருன்னா சிரிச்சிருவாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்தியன் படம் எவ்வளோ பெரிய ஹிட்டு, அந்த படம் அவ்வளோ பெரிய ஹிட்டாக இருந்தாலுமே உடனே கமலும் சங்கரும் சேர்ந்து ஏன் அடுத்த படம் பண்ணல? இப்போ ரொம்ப நாள் கேப்புக்கு அப்புறம் இந்தியன் 2 பண்ணுறாங்க. இதோட காரணத்தை நான் பின்னாடி சொல்கிறேன். ஏன் இந்த காம்பினேஷன் உடனே சேரலை அப்படின்னா கமலை வந்து சங்கர் டைரக்ட் பண்ணிட்டாரு. இதுதான் பிரச்சனை. கமல் அவர்களுக்கு எப்போவுமே அவர் சொல்கிற பேச்சை கேட்டு இருக்கிற மாதிரியான டேரக்டர் தான் தேவை. டைரக்ஷன்லேருந்து ஆளினால் அவரே பார்த்துப்பார். டேரக்டர்னு உள்ளே வரவங்க இவர் சொல்கிற பேச்சை கேட்டு அசிஸ்டன்ட் டேரக்டர் மாதிரி இருக்கணும். ஆனால் சங்கர் விஷயத்தில் அது நடக்காதுல்ல, அவர் கமலே டைரக்ட் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு ஏன் இந்த காம்பினேஷன் மறுபடியும் சேர்ந்து 2019 இந்தியன் 2 படத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த டைமில் கமல் அவர்கள் தொடர்ந்து ஃப்ளாப் படம் கொடுத்து மார்க்கெட் போயிடுச்சு. அந்த டைமில் ஒரு ஹிட்டு கொடுத்தே ஆகணுங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துட்டார். அதனால்
கமலை பேச்சுவார்த்தை நடத்தி இந்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. படம் நடக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட்டு ஃபினான்ஷியல் ட்ரபுள்லாம் வந்து இந்த படம் நின்று போச்சு. அதுக்கப்புறம் இப்போ விக்ரம் ஒரு ஹிட்டு கொடுத்ததுக்கு அப்புறமா தான் இந்த படம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆச்சு. அதே மாதிரி கௌதம் மேனன் விஷயத்துலையுமே பார்த்தீங்கன்னா வேட்டையாடு விளையாடு படம் நடிக்கும்போது கமல் அவர்களுக்கு இந்த படம் மேலே சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. வேண்டா விருப்பாக தான் இந்த படமே அவர் நடித்தார். ஏன்னா கமல் வந்து ஜிவிஎம்க்கு ஆஃபர் கொடுத்தது தசாவதாரம் படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்கு தான். தசாவதாரம் படத்துக்காக நடந்த டிஸ்கஷன்லேயும் சில மாதங்கள் ஜிவிஎம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. சமீபத்தில் கொடுத்த இன்டர்வியூவில் கூட அதை பற்றி ஷேர் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தசாவதாரம் படத்தை பொறுத்த வரைக்கும் கதையும் கமல், திரைக்கதையும் கமல், டைலாக்ஸும் கமலுக்குன்னு ஒரு டீம் இருப்பாங்க, அவங்க தான். இந்த படம் ஒருவேளை ஜிவிஎம் பண்ணி ஹிட்டாக இருந்தாலும் ஜிவிஎம்க்கு எந்த கிரெடிட்ஸும் கிடைக்காது, கமலுக்கு தான் போகும். ஒருவேளை இந்த தசாவதாரம் படம் இவர் டைரக்ட் பண்ணி ஃப்ளாப்பாக இருந்ததுன்னா கமல் அடுத்த படத்துக்கு போயிடுவார். ஜிவிஎம் தலையில் தான் அந்த ஃப்ளாப் உழோன்றதை நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஜிவிஎம் என்ன பண்ணாருன்னா, இவ்வளோ பெரிய படத்தெல்லாம் என்னால் பண்ண முடியாது, சாரி சார்ன்ட்டு கமல் கொடுத்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அந்த நேரத்தில் அந்த தசாவதாரம் படம் ஃபினான்ஷியல் ட்ரபிள்னால கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருந்திருக்கு. அந்த கேப்பில் ஒரு படம் பண்ணியே ஆகணுங்கிற ஒரு சுச்சுவேஷனில் வேறு வழியே இல்லாமல் தான் ஜிவிஎம்மை மறுபடியும் கூப்பிட்டு இந்த வேட்டையாடு விளையாடு படத்தில் நடிக்கவே ஒத்துக்கிட்டாரு கமல். சரி, இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். இந்த வேட்டையாடு விளையாடு படத்துடைய ப்ரொடியூசர் மாணிக்கம் நாராயணன்கிறவர் இப்போ யூடியூப்பில் நிறைய இன்டர்வியூலாம் கொடுத்துட்ருக்காரு. உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் டூரிங் டாக்கீஸ்க்காக கொடுத்த இன்டர்வியூவில் எல்லா விஷயத்தையும் புட்டு வச்சிட்டாரு. ரொம்ப நல்ல மனுஷன். வேட்டையாடு விளையாடு படத்தில் யூஎஸில் சில போர்ஷன்ஸ்லாம் வரும்ல, அந்த போர்ஷன்ஸ்லாம் ஷூட் பண்ணும்போது ப்ரொடியூசரை டெய்லி கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பாராம் கமல் அவர்கள். என்னையா படம் எடுக்கிறாங்க, நடக்க வச்சு படம் எடுத்துகிட்டு இருக்காங்க, இந்த படம்லாம் கண்டிப்பாக ஓடாது, உன் காசுலாம் நஷ்டம் தான் ஆக போகுது அப்படின்ட்டு ப்ரொடியூசரை டெய்லி கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாராம். அப்படி இருந்து கூட ப்ரொடியூசர், சார் நான் ஜிவிஎம்மை நம்பி தான் படம் எடுக்கிறேன், கௌதம் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, அந்த ஆள் கரெக்டாக பண்ணிடுவான் அப்படின்ட்டு இவர் வந்து கமல் அவர்கள்கிட்ட சொல்லியிருக்காரு. கமல் அவர்களுக்கு இந்த படம் மேலே நம்பிக்கையே இல்லை அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு உதாரணம். சினிமாவை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே எந்த படம் ஓடும் எந்த படம் ஓடாதுன்ட்டு கணிக்கவே முடியாது. அதுதான் சினிமா. கமல் சொன்னதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக வேட்டையாடு விளையாடு படம் பிளாக் பஸ்டர் படமாக அமைஞ்சுது. அப்படி பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனாலுமே ஜிவிஎம்மை கூப்பிட்டு கமல் வந்து அடுத்த படம் கொடுக்கல. இவங்க 2 பேரும் சேர்ந்து அடுத்த ஒரு படம் பண்ணவே இல்லை. ஏன்னா ஜிவிஎம் கமலை டைரக்ட் பண்ணிட்டாரு. இது தெரியாமல் பல பேர் வேட்டையாடு விளையாடு 2லாம் வருமானட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஒன்னே ஒரு விருப்பம் இல்லாமல் தான் நடித்தார், அப்புறம் எப்படி 2 வரும்? ஸோ இதுலேருந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரஜினியை கம்பேர் பண்ணும்போது கமல் ஏன் நம்பர் 2ல் இருக்காரு அப்படின்ட்டு. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. நான் சொன்னதும் ஒரு முக்கிய காரணம். ரஜினி இயக்குனர்களை நம்புறாரு அப்படின்னா கமல் இயக்குனர்களை நம்பாமல் தன்னையை மட்டும் நம்புறாரு. கமல் ஒரு மிகப்பெரிய திறமைசாலி தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் கமல் மட்டும்தான் திறமைசாலின்னு ஆகிடாது. கமல் அவர்களுக்குள்ளே எப்படி ஒரு இயக்குனர், கிரியேட்டர், டெக்னீஷியன்ட்டு பல திறமைகள் இருக்கோ, அதே மாதிரி ஒரு இயக்குனர்களுக்குள்ளே ஒரு திறமைகள் இருக்கும். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் திங்கிங் இருக்கும். இப்போ லோகேஷ் கனகராஜை ஃப்ரீயாக படம் பண்ண விட்டு விக்ரமில் இவ்வளோ பெரிய வெற்றி கொடுத்துருந்தாரு கமல் அவர்கள். இதை வந்து ரொம்ப காலம் முன்னாடியே பல இயக்குனர்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்து படம் பண்ணியிருந்தாரு அப்படின்னா இந்த வெற்றியெல்லாம் அவர் எப்பயோ கொடுத்துருக்க வேண்டியது. இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது நடிகர் அஜித். விஜயை கம்பேர் பண்ணும்போது அஜித் ஏன் நம்பர் 2ல் இருக்காரு அப்படின்னா அதுக்கு அஜித்துடைய சில ரெஸ்ட்ரிக்ஷன் தான் காரணம். அந்த ஹேர் ஸ்டைல் அண்ட் பாடி மெயின்டெனன்ஸை பற்றி சொல்லலாம். விஜய்க்கு வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. இப்போ ஒரு படத்துக்கு தேவைன்னா அவர் வந்து சால்ட் அண்ட் பெப்பர் வைக்கிறாரு, இல்லைன்னா நார்மலாக யூத்தாக நடிக்கிறாரு. இப்போ லியோ படத்துலேயே எடுத்துக்கோங்க. படத்தில் வந்து அவர் ஒரு மிடில் ஏஜ் பர்சனாக தான் நடிச்சிருப்பார். அதுக்கு அந்த சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கெலாம் தேவை, அவர் வச்சார். ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு யூத்தாக நடிச்சிருந்தார். ஸோ கதைக்கு தேவைப்படும் போது அவர் இதை வைக்கிறாரு, கதைக்கு தேவையில்லைன்னா அவர் நார்மலாக நடிக்கிறாரு. ஆனால் அஜித் கிட்ட அப்படி கிடையாது. எந்த படத்தில் நடித்தாலுமே நான் சால்ட் அண்ட் பெப்பரில் தான் வருவேன் அப்படிங்கிற ஒரு டிமாண்டை பார்த்தீங்கன்னா எல்லா இயக்குனர்களுக்குமே அவர் வைக்கிறாரு. எங்கள் தலை எப்படி வந்தாலும் நாங்கள் பார்ப்போம், நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம், உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அஜித் ரசிகர் கேட்கலாம். அஜித் ரசிகர் வந்து அஜித் எப்படி எந்த லுக்கில் வந்தாலும் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணலாம், பார்க்கலாம். ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸும் அதே பண்ணணும்ட்டு என்ன அவசியம் இருக்குது? ஒரு நடிகரோட ரசிகன் எப்படி ஒரு 150 ரூபா 200 ரூபா செலவு பண்ணிட்டு தேட்டருக்கு வந்து படம் பார்க்குறானோ அதே மாதிரி தான் ஜென்ரல் ஆடியன்ஸும் அதே அமௌண்ட்டை செலவு பண்ணி தான் வந்து படம் பார்க்குறாங்க. நாங்களே இவ்வளோ பணம் கொடுத்து இந்த படம் பார்க்குறோம், நாங்கள் நினைக்கிற மாதிரி அந்த ஹீரோ இருக்கணும்ன்ட்டு நாங்கள் நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்ட்டு அவங்க கேட்கலாம்ல. இப்போ ஒரு நடிகர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பர்சனல் லைஃப்பில் அவர் எப்படி வேணா இருக்கலாம், எவனும் கேட்க முடியாது. ஏன்னா அவங்கவுங்க பர்சனல் லைஃப்பில் அவங்க தான் கிங்கு. ஆனால் அது ப்ரொஃபஷன் வரும்போது அதுக்கு தான் அவங்க பல கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. கதைக்கு தேவைப்படும் போது சால்ட் அண்ட் பெப்பர் இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் எப்போவுமே நான் இப்படி தான் நடிப்பேன் அப்படிங்கிறதுல எந்த ஒரு லாஜிக்குமே இல்லை. வலிமை படத்துலேயே பார்த்தீங்கன்னா அஜித்துடைய லுக்குலையும் ஃபிட்னஸ்லையும் ரொம்ப கோட்டை விட்டுருப்பாரு. அந்த படத்தை பார்த்து பல பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. குறிப்பாக சொல்லணும்னா ப்ளூ சட்டை மாறன் கூட அவரோட ரிவ்யூவில் படம் எடுக்க வந்தவர் தான் பாம்பே செட்னு இவர் தம்பி பஜல்லால் செட் மாதிரி இருக்காருலாம் கலாச்சிருப்பார். அதுக்கு நிறைய எதிர்ப்புலாம் தெரிவித்தாங்க. என்னதான் இருந்தாலும் அவர் சொன்ன அந்த விதம் தான் தப்பே தவிர அவர் சொல்ல வந்த மேட்ரு வந்து கரெக்டு. இப்படிலாம் நிறைய கிரிட்டிசிசம் வந்ததுனால தான் அடுத்த படம் துணிவில் வந்து லுக்கில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி தாடிலாம் வச்சு
கொஞ்சம் ஸ்டைலிஷாக வந்து காமிச்சிருப்பாங்க அஜித். அண்ட் அடுத்ததாக எந்த ஒரு ப்ரொமோஷனுக்கும் அஜித் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறது, இந்த முடிவை அவர் ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்தார். அப்போ இருந்த தமிழ் சினிமா நிலைமைக்கு வந்து இது கரெக்டான ஒரு விஷயமா அவருக்கு பட்டுது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சினிமாவுடைய நிலையே மாறிடுச்சு. இன்றைக்கி வந்து லாங்குவேஜ் முக்கியம் கிடையாது, எந்த லாங்குவேஜ்லேருந்து நல்ல படம் வந்தாலும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து ஆடியன்ஸ் வந்துட்டாங்க. பேன் இண்டியா சினிமாவை வேறு இன்றைக்கி மாறிடுச்சு. ஸோ இன்றைக்கி டேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோங்கிறவர் கண்டிப்பாக ப்ரொமோஷனுக்குலாம் வரணும், அட்டன் பண்ணணும், எல்லாமே வந்து பண்ணணும் அப்படின்ட்டுலாம் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அஜித் அதை வந்து பண்ணுறது கிடையாது. இந்த மாதிரி அஜித் வந்து ப்ரொமோஷனுக்குலாம் நான் வந்து அட்டன் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுத்துருக்கிறது உண்மையிலே அவருக்கு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் தான். ஏன்னா இந்த மாதிரி அவர் பண்ணுறதுனால அவருடைய அந்த பாப்புலாரிட்டி அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான் இருக்குது. இப்போ விஜய் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் அவருக்கு மார்க்கெட் கிடையாது. தமிழ்நாட்டை தாண்டி கேரளாவில் வந்து மோகன்லால் மம்முட்டி அளவுக்கு அவருக்கு மார்க்கெட் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, நார்த்தில் மிகப்பெரிய ஃபேம் இருக்குது. ஆனால் அஜித்துன்னு பார்க்கும்போது அவர் தமிழ்நாட்டில் மட்டும்தான் மிகப்பெரிய ஹீரோவாக இருக்கார். தமிழ்நாட்டை தாண்டி அவருக்கு வந்து பெரிய மார்க்கெட் கிடையாது. இந்த மாதிரி அஜித் கிட்ட இருக்கிற ஒரு சில நெகட்டிவ்ஸ்லாம் விஜய் கிட்ட பாசிட்டிவ்ஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கூடிய விரைவில் விஜய் பாலிடிக்ஸுக்கு வர போகிறாரு. அஜித்துக்கு சொல்கிற அளவுக்கு ஆப்போனண்ட்டும் கிடையாது. ஸோ என்னென்ன ஃபியூச்சரில் சேஞ்ச் ஆக போகுது அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.